ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். நம்ம இப்போது கலச விளக்கு சித்திரை பௌர்ணமிக்கு முக்கியமான ஒரு வழிபாடு. நம்ம கலச விளக்கு வைக்கிறோன்னு சொன்னோம்னா எப்படி வைக்கணும் அப்படின்றத செய்கிறதுக்காக எங்களுக்கு அம்மா சொல்லிக் கொடுத்தது இயற்கை வழிபாடு தான். இயற்கை தெய்வங்களை தான் முன்னாடி நல்லா வணங்கணும். நம்மளுக்கு மழை வரணும், நம்ம நல்லா இருக்கணும்னு சொன்னால் இயற்கையை வழிபடணும்னு சொல்லிட்டு அப்பப்போ வலியுறுத்துவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற அந்த 5 பஞ்ச தெய்வங்களுக்கு உரிய சக்கரங்களை வரைஞ்சி அந்த சக்கரங்களுக்குள்ளே அந்த கலசங்களை நிறுவி இது பூஜை பண்ணுறது. ஒவ்வொரு நிலத்துக்குரிய 108 போற்றி சொல்லி அதை ஸ்தாபிதம் பண்ணி அந்த கலசத்தை நிறுவுவோம். அதை சுற்றி எல்லா கலசங்களையும் நிறுவி விளக்கு எல்லாத்தையும் வச்சு இந்த பூஜை நடக்கும். அதனால் இயற்கையினுடைய அந்த பஞ்ச தெய்வங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் இங்கே எங்களுக்கு வணங்குறதா, சித்தர்கள் வர்றதா எங்களுக்கு ஐதீகம். அம்மா சொன்னது அதுதான். இந்த சித்ரா பௌர்ணமியில் கலச விளக்கு வழிபாட்டுக்கே அதுதான் முக்கியத்துவம். ஓம் சக்தி.